எப்பொழுதும் நம் வாழ்க்கை சீராக இருக்காது. சில நாட்கள் இருட்டாக தெரியும், சில நேரம் நம் முயற்சி வீணாகும். ஆனால் பாபா சொல்கின்றேன், இருட்டு வந்தால் சுடர் நாயகன் நான் வருவேன். அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தவிக்கக்கூடாது, தளரக்கூடாது. தயவு செய்து நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் இந்த பாபா கணித்து சொல்கின்றேன், நான் செய்கின்ற வேலையை நீ நம்பு, நீ செய்யும் பிரார்த்தனையை நான் நம்புகின்றேன். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ வியப்படைய போகின்றாய். தோல்வி வந்தால் அதை பாடமாக பார்க்க வேண்டும். முடிந்தது என்று எண்ணிவிடக்கூடாது. புதியது ஆரம்பிக்க இது ஒரு முடிவாக இருக்கலாம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அழுகின்ற கண்களில் வழிகாட்டும் ஒளியும் கூடவே இருக்கின்றது. அதை பார்க்கின்ற கணம்தான் அந்த வியப்பின் தொடக்கம் ஆரம்பமாகும். நீ விழுந்தாயா, எழுந்து வா. தவறினாயா, மன்னிக்கவும் பழகிக்கொள். பாதை தெரியவில்லையா, என்னிடம் கேள். வழிகாட்டியாக தெளிவை தரக்கூடிய வெற்றி நாயகனாக நானே உன் வாழ்க்கையில் செயல்படுவேன். 1 மணி நேரத்தில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி வந்தால் என்ன செய்ய போகின்றாய்? வாழ்க்கையை மாற்றும் அந்த நிமிடம் சாய்பாபா உனக்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த தருணம். நாளை நம்முடையது அல்ல, ஆனால் நமக்கான அருள் நாளையையும் நன்மைப்படுத்திவிடும். சந்தேகிக்காதே. ஒரு சிறிய விஷயமே பெரிய மாற்றத்திற்கு வாய்ப்பாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு இப்பொழுது உன் அருகில் வந்திருக்கின்றது. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு புதிராக தோன்றலாம். அதை விடை பிடிக்கவே சாய்பாபா உன்னோடு இருக்கின்றேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் மனதிற்குள் நம்பிக்கை கொள்வது. சாய்பாபா, உனக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது, ஆனால் உன் துணை எனக்கு தேவையானது என்று நினைத்து பார். எப்பொழுதுமே உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் ஆகின்றது என்றால் அது அருளினுடைய ஒரு பகுதி. தண்டனை என்று நினைக்காதே, சந்திப்புக்கான தயாரிப்பு. சாய்பாபா உனக்காக தலையெழுத்தையே மாற்றக்கூடியவன். 1 மணி நேரத்தில் உன் வாழ்வில் அற்புதமான திருப்பத்தை என்னால் கொண்டு வர முடியாது என்று நீ நினைக்கின்றாயா? ஒரு நொடியே போதும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அந்த சரியான நேரம் இந்த 1 மணி நேரத்திற்குள் அடங்கி இருப்பதை தான் நான் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றேன். இது வெறும் வெற்றி மட்டுமல்ல, தீர்வு கண்ட வாழ்க்கைக்கான சாத்தியம். வெளியே இருக்கின்ற அந்த பதட்டத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு உள்ளே இருக்கின்ற அமைதியை கையில் எடு. வாழ்க்கை என்பது சிந்தனையின் பிரதிபலிப்பு. நீ நல்லதை நம்பினால் நல்லது நடக்கும். நீ சாய்பாபாவின் அருளை நம்பினால் அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை என்ற படக்கை கடக்கவும் உதவும். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் கண்ணீர் நிறைந்த இந்த கண்கள் சிரிப்பாக மாறும். நீ நம்ப முடியாத அந்த தருணங்கள் அற்புதங்களாக மாறி உன்னை ஆச்சரியப்படுத்தும். ஏனென்றால் நீ என் குழந்தை அல்லவா? சிறிது நேரம் பொறு. முக்கியமான பக்கம் திரும்ப போகின்றது. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து காத்திருந்தாய். என்னுடைய திட்டம் இப்பொழுது சரியாக செயல்பட தொடங்கிவிட்டது. அருள் உன் வாழ்க்கையில் பொழியக்கூடிய தருணம். வியப்பான பரிசு. அந்த வியப்பான பரிசை இப்பொழுது கரங்களால் பற்றி கொண்டு ஆச்சரியத்தில் மூழ்கப் போகின்றாய். எல்லா நன்மைகளும் உன்னை சேர்ந்து வர வேண்டுமானால் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய தயக்கத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு எப்பொழுதும் என்னுடன் பேசிக்கொண்டே இரு. நான் பதிலை கொடுத்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பதில் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானதாக இருக்கும், அவசியமானதாக இருக்கும். அந்த பதில் உனக்கு கிடைத்துவிட்டால் போதும். நன்மை பாதையில் தொற்றிக்கொண்டு அதன் வழியே சென்று மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் பெற வழியை கண்டு விடுவாய். என்னுடைய அருள் போதும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுவதற்கு. வியப்படையக்கூடிய விஷயம் காத்திருக்கின்றது. நன்றி சொல்லக்கூடிய தருணம் நெருங்கி வந்து விட்டது. நல்லது நடக்கும்.